வானமா சமையலேருந்து பேசுகிறேன். எனக்கு வந்து 2 நாளாகவே ஆர்டர் ஓடிக்கிட்டு இருக்குங்க. ஒரு வளைகாப்பு, கல்யாணம் இது மாதிரி ஆர்டரு நிறைய இந்த வாரங்கள் வந்திருக்கு. நேற்று இந்த வெளிநாட்டுக்கு போகிறவங்க அது மாதிரி நேற்று ஒரு ஆர்டர் முடிச்சு கொடுத்தோம். இப்போ இது வந்து இங்கே பாருங்க, இது பிடிச்சிருக்குல்ல, இது வந்து 10 ரூபாய்க்கு போடுற அதிர்சம். இது ஒருத்தவங்க வளைகாப்புக்காக கேட்டுருக்காங்க. அது 175 அதிர்சம். அது தனியாக முறுக்கு போடணும், 10 ரூபா முறுக்கு. இப்போ இது போடுறது வந்து இந்த முறுக்கு வந்து 15 ரூபா. கல்யாண ஆர்டர் இந்த ட்ரம்மெல்லாம் வந்துருக்கு பாருங்க. முறுக்கு, மடக்கு, அதிர்சம். 201 முறுக்கு, 201 மடக்கு, 101 அதிர்சம். இப்போ வந்து நேரம் சரியில்லை, அதனால நான் கூடையில் வெயிட் பண்ணுறேன். 4:45 தான் நல்ல நேரம். நாம் வியாபாரியாக இருந்தாலும் அவங்க கொடுக்குறது அந்த ட்ரம்மில் எடுத்து வைக்கும்போது நல்ல நேரத்தில் அதில் வைக்கணும். ஏன்னா நம்ம கொடுக்குற இடமும் நல்லா இருக்கணும் இல்லையா? அதனால் வெயிட்டிங்கில் வச்சுருக்கேன். 4:45க்கு நல்ல நேரத்தில் ட்ரம்மில் எடுத்து அடிக்கிடுவேன். அதுக்கப்புறம் நாளைக்கு தான் மடக்கு போட முடியும். இன்றைக்கி 201 முறுக்கு போட்டு 75 அதிர்சம் போட்டிருக்கேன். தொடர்ந்து வேலை செய்ய முடியாது. வீட்டு வேலையும் பார்த்துக்கிடனேன். நான் அந்த பொண்ணு மட்டும்தான் பார்க்குது. நாளைக்கு மடக்கு போட்டு அதிர்சம் மடக்கும் போட்டு இப்போ 2 இடம் நான் கொடுக்கணும். இப்போ இந்த அதிர்சம் போட்டு இல்லையா, இவங்களுக்கு வந்து முறுக்கும் மடக்கும் தனியாக போடணும், 10 ரூபா பீஸ். இப்போ பாருங்கள், அந்த தேங்காய் போடுறியான்னு கேட்குறாங்க எல்லாரும். அந்த மூட்டையில் இருக்கிறது அவ்வளோ கொட்டாங்கச்சி. இந்த மாதிரி 3 மூட்டை கொட்டாங்கச்சி கொண்டு போய் விட்டாச்சு. ஒவ்வொரு தேங்காயும் 32 ரூபா, 30 ரூபா, 35 ரூபா, அது மாதிரி வாங்குறது. ஒரு படி மாவுக்கு ஒரு தேங்காய், பெரிய தேங்காய். ஒரு படி மாவுக்கு ஒரு பெரிய தேங்காய் வரக்காய் 35 ரூபா கொடுத்து நான் தேங்காய் வாங்குறேன். பயிர் போடுவீங்களா, தேங்காய் போடுவீங்களா, இதெல்லாம் கேட்குறாங்க. உளுந்து 1 கிலோ 130 ரூபா, பாசி பருப்பு 130 ரூபா, எல்லாமே ரேட்டு கூடிருச்சு. ஆனால் எனக்கு 15 ரூபாய்க்கு முறுக்கு கூட கட்டாது. சரி, திடீர்னு ஏற்றக்கூடாது, தீபாவளி டைமில் 5 ரூபா வச்சு 15 ரூபா 20 ரூபான்னு போடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் தட்ட முடியாமல் இதை வந்து என்னால் சொல்லவும் முடியலை, முழுங்கவும் முடியலை. அப்போ வந்து இழுத்துக்கே வந்துக்கிட்டு இருக்கேன் அந்த 15 ரேட்டுக்கு. அது இல்லாமல் 10 ரூபா முறுக்குன்னு கேட்குறாங்க. அதுவும் அந்த சைஸ்லாம் வந்துடுது, சின்ன மடக்கமெல்லாம் போட முடியுது. இப்போ இது என்ன, இப்போ 15 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் ரொம்ப வித்தியாசம் கிடையாது. இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது அந்த ட்ரம்மில் வைக்கிறதெல்லாம் 15 ரூபா பீஸ். இதெல்லாம் வந்து 10 ரூபா பீஸ். இது வளைகாப்புக்கு போகும். அது பாருங்க இருக்குது. ஒரு கூடைக்கு 100 முறுக்கு வரும். இப்போ இந்த கூடை ரொம்ப நாள் தான் 200 முறுக்கு. அந்த மாவுக்கு அந்த முறுக்குக்கும் சரியாக இருக்கும். அது போட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இனி வந்து நாளைக்கு நாங்கள் மடக்கு போட்டு இது பண்ணி நாளைக்கு 6 மணிக்கு அவங்களுக்கு வந்து ட்ரம்மெல்லாம் அனுப்பிவிடும். நான் 4 அன்னைக்கு சீர் வைக்கிறாங்க. பொண்ணு கல்யாண பொண்ணுக்கு பலகாரம் இதெல்லாம் கொண்டாந்து ட்ரம்மெல்லாம் எடுத்து வந்து வச்சுருக்காங்க. இனி எடுத்துகிட்டு வெங்காயம் எல்லாம் சுத்தமாக தொடச்சி வெயிட்டிங்கில் இருக்குது. பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். எல்லாம் தொடச்சிட்டு பேப்பர் போட்டு வச்சுருக்கேன் எல்லா ட்ரம்முக்கும். இனி இந்த நான் நல்ல நேரத்தில் இந்த முறுக்கெடுத்து அடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அடுத்து நாளைக்கு ஒரு நாளைக்கு முடிச்சுட்டு நான் வாங்கலை இடையில. இப்போ வந்தாங்க இன்னொரு கல்யாண ஆர்டரு. இப்போ இந்த வாரத்துக்குள்ளே முடியாது அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்கன்னா, என்னமோ எண்ணெய் செடியிலேருந்து நாங்கள் செத்து போவோம், நாங்கள் எண்ணெய் செடியிலேருந்து பலகாரம் போட முடியாதுங்கிறாங்க. அதனால் ஒரே பொண்ணு தான் அப்போலேருந்து எனக்கு போட்டுக்கிட்டு இருக்கு. நான் கூட மடம் வந்தாலும் எண்ணெய் எங்களுக்கு போத்தல் இருந்து கொடுத்து அடுப்புக்கிட்ட விடுறதும் கிடையாது. ஒரே ஆள் தான் போட்டு எடுக்கும். 500 முறுக்காக இருந்தாலும் ஒரு ஆள் தான். அது நல்லா இருக்கணுங்க. நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து இப்போ அந்த பொண்ணு இல்லைன்னா எனக்கு வியாபாரம்லாம் கிடையாது. எல்லாம் நீட்டாக நாம் தெளி கொடுக்க வேண்டியதில்லை. மாவெல்லாம் சேர்த்துட்டோம்னா முடிஞ்சிருக்காது. அவ்வளோதான். அப்புறம் போடுறதுலாம் சூப்பராக போடுவாங்க. இப்போ நான் வந்து வெளியே பார்த்து சமைச்சிட்டு இப்போ வந்து காலையில் அதிர்சம், அது வாரத்துக்குள்ளே நான் அதிர்சம் போட்டேன். அது போட்டு பிடிச்சி இப்போ மத்தியானம் சமையல் சமைச்சு வச்சுட்டு ஒடியாந்து உட்கார வந்து வேணான்ட்டாங்க. இப்போ நான் மற்ற வேலையை எடுக்கிற மாதிரி நான் அதில் பார்த்துக்கிட்டு அவ்வளோ பாத்திரங்களோட போகிறது இந்த மாதிரி வேலையை நான் பார்த்துக்கிறேன். இப்போ இந்த முறுக்கு வந்து கேட்குறாங்க, முறுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. வாங்க குடுப்பட்டுன்னு ஓடுது. இப்போ குடுக்கையில் என்னது நாங்கள் தெரியுமா, வாயில் வைக்கும்போது தொண்டையில் கரையணும். நாங்கள் அது மாதிரி தான் கரையுது. கலந்து கொட்டும். அந்த அளவு பயறு தேங்காய் பால் போடுறோம். எல்லாமே நாங்கள் கடைக்கு போகிறது. கடைக்கு வந்து 10 ரூபா பீஸ் போடுறேன். அதே சில பேர் வந்து சின்னம்மா கொடுக்குறோம்னு ஆசைப்பட்டு 10 ரூபா பீஸ் கேட்குறாங்க. இனி வந்து அந்த 10 ரூபா பீஸ் முறுக்கு வந்து 12 ரூபா. இந்த 15 ரூபா முறுக்கு வந்து 20 ரூபாய்க்கு போகுது. ஏன்னா தேங்காய் பால் நாங்கள் சேர்க்கறதுனால அது அதிகமாக ரேட். இது எவ்வளோ? வேறு ஒன்றும் இல்லை. ஆமாம். இந்த முறுக்கு எவ்வளோ? இந்த முறுக்கு 15 ரூபா. இது 15 ரூபா முறுக்கு.
இதை போட்டு முடிச்சுட்டு இனி 100 பீஸுக்கு 10 ரூபா முடிச்சு போடுறோம். கீழே போட்டோம்னா பாரு. சிறுதானிய உணவு ஏதாவது போட சொன்னாங்க கடையில். சிறுதானியத்தில் ஏதாவது போட சொல்லி சொன்னாங்க மகளிர் குழுவில். அதனால் நான் வந்து கம்மங்கூழ் கேப்பக்கூழ் காலையில் சுகர் பேஷண்ட்லாம் வருவாங்க, உடம்பு இழைக்கிறவங்க வருவாங்க. அதை இந்த கம்மங்கூழ் கேப்பக்கூழ் அது செஞ்சு நான் காலையில் அதுக்கு வத்தல் வறுத்து மிளகா ஊறுகாய் எல்லாம் தயார் பண்ணி மோர் வெங்காயமெல்லாம் வெட்டி அதெல்லாம் இங்கே ரெடியாக கரைச்சி எல்லாம் கொண்டு போய் கடையில் வச்சுட்டு எங்கள் வீட்டுக்காரரை வச்சு தான் நின்று செய்வேன். அது அவருக்கு அது கொடுக்க தெரியாது. ஆனால் இன்றைக்கி அவரை வச்சுட்டு நான் வந்துட்டேன். எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாரு. 11 மணிக்கு எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் பாத்திரமாக கொண்டாந்து வச்சுட்டாரு. அதுக்கு பின்னாடி வந்து அதை வச்சு நான் அதை கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கு பின்னாடி வந்து இந்த அதிரசம் போட்டு 75 அதிரசம் போட்டேன். நான் மட்டுமே போட்டு எடுத்துட்டு அப்புறம் பொண்ணு வரவங்க அது வந்து இந்த வேலையை பார்த்துச்சு. அப்புறம் போய் காலை சாப்பாடு பண்ணிடணும். காலை சாப்பாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறு வேலை பார்த்துட்டு கடை நிறையா பேர் இங்கிட்ட முறுக்கை சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த முறுக்கில் என்ன கலக்கிறாங்கன்னு பக்கத்தில் இருந்தவங்களை கேட்டிருக்காங்க. அவங்க நானும் நேரடியாக தான் உட்காந்துருக்கேன். அதில் எதுவுமே கலக்கலை. தேங்காய் பால் வயறு இதெல்லாம் போட்டு அரைக்கிறாங்க. மாவில் அரைச்சி தேங்காய் பால் மட்டும்தான் என் கண்ணுக்கு முன்னாடி ஊற்றுறாங்க. கிளறி எல்லா பெருங்காயம் இதெல்லாம் பட்டுக்கோட்டை போய் நான் பெருங்காயம் வாங்கிடுவேன். ஏன்னா அங்கே இருக்க பெருங்காயம் தான் சூப்பராக மணக்கு. கட்டி பெருங்காயம் பட்டுக்கோட்டை போய் ஒரு பெருங்காயம் 50 கிராம் வந்து 70 ரூபா 80 ரூபா போடுறாங்க. எப்படி இப்போ இந்த 200 முறைக்கு ஒரு பெருங்காயம் தூக்கி போட்டுருவாங்க. அந்த வாசனை இருந்தால் தான் நல்லாயிருக்கும் முறுக்கு. வந்து அந்த முறுக்கில் நான் எதுவுமே கலக்கிறது இல்லை. தேங்காய் பால் பயறு எல்லாமே கரெக்டாக நம்ம அரிசி சேகரிக்கிறது வந்து முறுக்குக்கு வந்து 4 படி அரிசிக்கு எவ்வளோ பருப்பு வறுக்கணும். பாசி பருப்பு ரொம்ப கடிசாக வறுக்கக்கூடாது, அரை சோப்பாக வறுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு என்னென்ன உளுந்து எப்படி வறுக்கணும், அரிசி எப்படி வறுத்து போடணும் அப்படிங்கிறது ஒரு படிக்கு ஒரு குடின்னு அரிசி வறுத்து போடுவோம். எல்லாமே போட்டால் தான் முறுக்கு குழா பறிஞ்சு புடுபரு போட்டுன்னு வரும். வேறு ஏதாவது நாங்கள் கலக்க மாட்டோம். சந்தையப்பட்டு கேட்குறேன், அது எப்படி நீங்கள் போடுற முறுக்கு மட்டும் இப்படி பொருன்னு இருக்குது அப்படின்னு. நேராக வந்து உட்கார்ந்து உங்களுக்கு முன்னையே செஞ்சுதாருன்னு சொல்லிட்டு நம்ம எதுவும் கலக்க மாட்டேங்க. அதில் என்னத்தை கலக்க போகிற முறுக்கில் சில பேர் சோடாக்கு போடுறான்னு இருக்கிறேன். சோடாக்கு போட்டால் என்ன ஆகும்? முறுக்கு சொல்லையா போயிடுமா? அப்போ இது போய் அப்போ வயிறு ரெண்டாக போயிடலாம். ஆமாம், சரி. இந்த மாதிரி இப்போ வந்து கல்யாண ஆர்டர் வந்துருக்கு. ஒரு ஆர்டர் வந்து ஃபோன் நம்பர் வாங்கிட்டு போயிருக்காங்க. அவங்க இந்த வாரத்தில் என்ன செஞ்சு தர முடியாது, எனக்கு நிறைய ஆர்டர் இருக்குது. அடுத்த வாரம்னா நான் பார்க்கலாம். கடைக்கு வேறு போட முடியாது. இப்போ கடையில் மடக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. இனி நான் இது முடித்து இனி நாளைக்கு அதெல்லாம் பார்த்து தான் போடணும். தொடர்ந்து எல்லோரும் பணமர் சமையலுக்கு ஆதரவு கொடுங்க. இதுக்கடையில் அந்த பிரண்டை தொக்கு ஊறுகாய் எல்லாம் போட்டு வச்சு அதுவும் ஒரு இருக்குது. சும்மா ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன். உடல் நம்ம சொந்த உழைப்பால் நம்ம வந்து நல்ல கடுமையான உழைப்பால் நல்லா செஞ்சுக்கிட்டு அந்த கடையை நடத்தி ஓடிட்டு நான் பிரண்டை தொக்கு போட்டதை பார்த்துட்டு ஆன்லைனில் எனக்கு தொக்கு அனுப்பியலான்னு கேட்டிருந்தாங்க. இது மாதிரி இருக்கிறதுனால எனக்கு உட்காந்து பொறுமையாக அதெல்லாம் அனுப்ப முடியுது. இங்கேயே நான் வந்து கடையில் வச்சுட்டா ஒரு டப்பா 100 கிராம் 100 ரூபான்னு சின்ன டப்பா போட்டு வச்சிட்டோம்னு எடுத்துக்க போயிடுறாங்க. ஆன்லைனில் எனக்கு அனுப்புறதுக்கு டைம் இது மாதிரி இருக்கிறதுனால கடையில் ஒரு வரைக்கும் ஓட்டுங்க எல்லாம் போய்கிட்டு தான் இருக்கு. எலுமிச்சை ஊறுகாய் அதெல்லாமே போயிட்டு தான் இருக்கு. தொடர்ந்து எல்லோரும் பானமர் சமையலுக்கு ஆதரவு கொடுங்க. கருத்துக்களை கமெண்ட்டில் போடுங்க. நன்றி, வணக்கம். பானமர் சமையல்.